நடிகர் நிவாஸ் ஆதித்தன் ஹீரோவா நடிச்சு வெளிவர இருக்க திரைப்படம் தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்துல நடிகர் அபிநய் கிங்கரும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அபிநய் கிங்கருக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட அவர் 2 பேரு கைத்தாங்களா கூட்டிட்டு வந்துதான் மேடையில உட்கார வச்சு பேச வச்சாங்க. இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில அபிநய் கிங்கர் கிட்ட பிரஸ் சார்பில் இருந்து ஒரு சில கேள்விகளும் கேட்கப்பட்டுச்சு. அதுல முதல் கேள்வியா அவர்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நடிகர் தனுஷ் உங்களுக்கு உதவி பண்ணதா நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டோம், அது உண்மையான்னு கேட்டாங்க. அதற்கு அவரும் ஆமாம்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு சினிமா துறையில இருந்து என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் வேணும்னு கேட்டதுக்கு அதை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு அபிநய் கிங்கர் சொல்லியிருந்தாரு. இந்த கேள்விகளை தொடர்ந்து கேபிஐ பாலாவை பத்தின சில சர்ச்சையான கேள்விகளை அவங்க கேட்டிருந்தாங்க. கேபிஐ பாலா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாரு, அவர் ஃபேக்கா உதவி பண்றாருன்னு பலரும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அபிநய் கிங்கர் என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கேபிஐ பாலா எனக்கு உதவி பண்ணாருதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவர் வீடியோவும் எடுத்தாருதான். ஆனா எனக்கு அவர் உதவி பண்ணும்பொழுது என்னுடைய வீட்டுக்கு வந்து உதவி பண்ணியிருந்தாரு. என்ன வீடியோ எடுத்தாங்களோ இல்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாங்களோ அது வாட் எவர், அது அவங்களுடைய இஷ்டம். அதை நான் எதையும் சொல்ல விரும்பல. ஆனா எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வரும்பொழுது எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும்தான் தேவை. அதை தவிர்த்து நான் எந்த ஒரு பிரச்சனையையும் பெருசா பாக்குறது கிடையாதுன்னு அபிநய் கிங்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய உடல்நலம் குறித்து கேட்ட கேள்விக்கு, எனக்கு இப்ப உடம்பு நிஜமாலவே ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா நான் கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வந்து தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுப்பேன்னு அபிநய் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.